அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குருவே சரணம். குருதேவா வாசியோகம் சார்பாக நான் குரு ஷோபனா பேசுகிறேன். என்னன்னா, என் வாழ்க்கையில் எவ்வளவோ நான் என் கடமைகளில் பொறுப்பாக இருக்கேன். ஆனால் எனக்கு அந்த மனசில் நிம்மதிங்கிறது இல்லை. அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. ஒன்றா மன ரீதியாக குழப்பம் வந்துடுது, இல்லை தொழில் ரீதியாக டார்கெட் வந்துடுது, இல்லை உடல் ரீதியான பிரச்சனை வந்துடுது, இல்லை குடும்ப சூழ்நிலை வந்துடுது. இப்படி லூப் மாதிரி மாத்தி, 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 மாத்தி நான் பிரச்சனைகள தான் சந்திச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது எப்பதான் என்னால அடைய முடியும்? வாழ்க்கையில அந்த மனசாந்தி, அந்த நிம்மதி அப்படிங்கிறது இல்ல. இப்படி உங்க வாழ்க்கை இருக்கா? அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 2 வருடம் எங்க குருதேவாவ நம்பி குடுங்க. இந்த 2 வருடங்கள்ல உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு நீங்களே பாருங்க. எங்க குருதேவா வாசியோகத்துல இணைந்து அன்றாடம் தியானம் செய்து உங்களுக்குள்ள வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வாங்க. எங்களுக்கு நம்பிக்கையுள்ள, வைராக்கியமுள்ள, என்னால தொடர்ந்து பயிற்சி செய்ய முடியும். என்னால என் வாழ்க்கைக்காக நேரம் ஒதுக்க முடியும். அப்படின்னு இருக்கிற சீடராக இருந்தால், நிச்சயமாக குருதேவா வாசியோகம்க்கு நீங்க மறுயோசனை இல்லாம இணைந்து கொள்ளலாம். இது உங்களுக்கான ஒரு குழு. எங்க குரு உலகிலேயே சக்தி வாய்ந்த குரு. இத நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. உணர்ந்தா மட்டும் தான் புரியும். நீங்க குழுக்குள்ள உங்களை இணைத்துக்கொண்டு, நீங்க அன்றாடம் தியானம் பண்ணி, பயிற்சி பண்ணி, உங்க தொடர் முயற்சியில தான் இத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்? ஏன் ஒரு குரு கிட்ட வாழ்க்கைய ஒப்படைக்க சொல்றோம்? ஏன்னா, மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிதானே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதா, பிதா அப்படிங்கிறது நம்ம பொருள் வாழ்க்கை. நம்ம பொருள் வாழ்க்கை என்னது? நம்ம பேர் இருக்கும். இன்னாரெல்லாம் நம்மளுடைய குடும்பத்தார்கள். இது என்னுடைய தொழில். இதையெல்லாம் நான் லைஃப்ல அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு பிடித்தவை. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதவை. இவங்கலாம் எனக்கு துரோகம் செய்தவங்க. இவங்கலாம் நல்லவங்க. இவங்களுக்காக தான் நான் வாழ்றேன். இவங்கலாம் எனக்காக வாழ்ந்தவங்க. இப்படி இந்த நொடி வரைக்கும் நமக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லைங்களா? அதுதான் பொருள் வாழ்க்கை. ஆனா, குரு, தெய்வம் அப்படிங்கிறது அருள் வாழ்க்கை. அப்ப மாதா, பிதா, குரு, தெய்வம்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா மனிதனாய் பிறந்து விட்டோம் அப்படின்னாவே, நாம்ப மாதா, பிதாவ தாண்டி ஒரு குருவை அடைந்து தான் நம்ம இறைநிலையை அடைய முடியும். இதுதான் மாதா, பிதா, குரு, தெய்வம்க்கான சூட்சும ரகசியம். குரு கிட்ட தீட்சை வாங்கி, உங்களுக்குள்ள இருக்கிற சிவத்தன்மையை உணர்ந்து, உங்க தியானம் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையும், உங்கள் எண்ணங்கள், சொல், செயல் எல்லாமே நேர்மறையாக மாறி, உங்க கர்ம வினைகள் உங்களை விட்டு நீங்கி, உங்க கஷ்டங்கள் உங்களை விட்டு நீங்கி, உங்க வாழ்க்கையே சும்மா புரட்டி போட்ட மாரி சாதனை படைக்கும் அளவு மாறும். இப்படிதான் குருதேவா வாசியோகத்துல தொடர்ந்து பயணிக்கும் அனைவருக்கும் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியும் நீங்க பேரானந்தமா வாழணும். இப்படி கஷ்டப்பட்டுட்டு, பாரத்தோட, குழப்பத்தோட வாழவே தேவையில்ல. நம்ம அதுக்காக படைக்கப்படவே இல்ல. நம்ம புழுவாவா பொறந்திருக்கோம்? சிங்கம், புலி, நாய், எருமை, கரடி இப்படியா பொறந்திருக்கோம்? மனுஷனா பொறந்திருக்கோங்க. நமக்கு 6 அறிவு இருக்கு. நம்ம எவ்வளவு சந்தோஷமா வாழணும் ஒவ்வொரு நொடியும். ஆனா நம்மளால வாழ முடியுதா? இல்ல. அப்ப உங்களுடைய 2 வருடங்கள எங்க குருவ நம்பி ஒப்படைத்து பாருங்க. உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆகுதா பாருங்க. உங்க வாழ்க்கை உங்க விருப்பப்படி நேர்மறையா மாறுதா பாருங்க. லைஃப்ல நீங்க போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸா மாறுதா பாருங்க. நீங்களே உங்களுக்குள்ள செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த 2 வருடங்கள்ல உங்க வாழ்க்கை மாற மாற, நீங்க எப்படி தெரியுமா ஆகுவீங்க? உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கே உங்ககிட்ட பேசினா ஒரு ஆறுதலா இருக்கிற மாரி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பல குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கும்.
நான் ஒரு பிஸ்னஸில இருக்கேன். எந்தெந்த ஐடியாஸ் வந்து இந்த பிஸ்னஸில இன்புட்டா குடுத்தா, அது எனக்கு ப்ராஃபிட்டபிளா மாறும். இல்ல நான் வந்து அன்றாடம் ஒரு தொழில் செய்றேன். எனக்கு வந்து தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா அதேதான். ஆனா வந்து எனக்கு அதில வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் இருந்தா போதுங்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் வரும். ஒரு குடும்ப சூழ்நிலைய கரெக்ட்டா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாமே நம்ம வந்து அதே ஹஸ்பண்ட், அதே பிள்ளைங்க, அதே ஜாப், அதே தான் நம்ம பண்ணுவோம். ஆனா, நம்ம மனசுல பாரத்தோட அத்தன வேலையும் நம்ம பண்ணிட்டுருப்போம். இல்லைங்களா? இப்ப பாரமே இல்லாம ஒரு ஃப்ரீ மைண்டடா, ரிலாக்ஸா அதுவும் தேவையான ஐடியாஸோட நீங்க பண்றப்ப, உங்களுக்கு வாழ்க்கை வாழ்றதே ரொம்ப சுலபமா இருக்கும். அட! இப்படிப்பட்ட வாழ்க்கையா இவ்வளோ நேரம் சுமந்து, சுமந்து பாரத்தோட வாழ்ந்தோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஸோ உங்களோட 2 வருடத்த குரு தேவாவாசி யோகத்துல எங்க குரு கையில ஒப்படைங்க. உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. நன்றி. ஆத்ம வணக்கம்.